ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான மாசான எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. ப்ரொமோட்டு வந்திருக்கு, வேறு மாதிரி வெறித்தனமான ப்ரொமோட்டு. அதாவது கடைசி டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை விளையாடுறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. என்ன குண்டு போடுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இது வரைக்கும் பாயிண்ட் இல்லையோ அவங்கெல்லாம் வந்து விளையாடக்கூடாது, 0 பாயிண்டில் இருக்கவங்க விளையாடக்கூடாது சொல்லிட்டார். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பவித்ரா 0ல் இருக்காங்க, அருண் 0ல் இருக்கார், ஜாக்லின் 0ல் இருக்காங்க, விஷால் 0ல் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ லைவில் வந்துட்டு ஃபோன் டாஸ்க் ஒன்று வந்துச்சு. அதில் நம்ம அருண் வந்து வேகமாக ஓடி போய் இப்போ ஃபோன் எடுத்தார். அதில் ஜாக்லினுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அப்போ அதில் தோத்துட்டாங்க போல இருக்குது. ரைட்டு. இப்போ வந்துட்டு இந்த டாஸ்க்கு பேர் வந்து நேரம் நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 4 பேருக்கு கெட்ட நேரம் ஆகிப்போச்சு. இந்த நல்ல நேரத்தில் யாருக்கு நல்ல நேரமாக வரப்போகுது, ரொம்ப நல்ல நேரமாக வரப்போகுது, கொஞ்சம் நல்ல நேரமாக வரப்போகுதுன்றது தான் இப்போ பெரிய போட்டி. எல்லாருமே செமையாக அவங்களோட திறமையை கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் சௌந்தர்யா ராணுவலாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. இதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸை காமிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஷூவை மட்டும் காமிச்சு அந்த போடுற பால் இதெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் ரயான் இதை காமிக்கவே இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கலாம், தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ரயான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டாக வந்திருப்பார். ஆனால் அதில் வந்து முத்துக்குமரன் சம மாதம் போடுற விஷயங்களை காமிக்கிறாங்க, தீபக் போடுற விஷயங்களை காமிக்கிறாங்க. ஏங்க ஷூவை பார்த்து எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, அதனால தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தனியாக வச்சு எல்லாத்தையும் பார்த்தேன். அதில் பார்க்கும்போது தீபக் வந்து 2வது வாட்டி போடுறது காமிச்சாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் போடுறது காமிச்சாங்க. ஸோ இந்த டாஸ்க்லேயும் வந்துட்டு நம்மளோட முத்துக்குமரன் அடிச்சிருக்காரு போல இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரயான் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டாக வந்திருக்கணும். ஏன்னா டிக்கெட் ஃபினால வின்னர் அவர் தான். 2 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் அப்படின்போது ஆல்ரெடி 1 பாயிண்ட் கம்மியாக இருந்தார். இதில் வந்து 1 பாயிண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆள் முத்துக்குமரன் ரன்னர் ஆகும். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வின்னராக வந்துட்டு ரயானும் வந்திருக்காரு போல இருக்குது. ஸோ சரியான சூப்பரான மாசான டாஸ்க் தான். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். எப்படியோ 10 டாஸ்க் சூப்பராக முடிஞ்சிருக்கு. இந்த டாஸ்க் கூட ஓரளவுக்கு சூப்பரான ஒரு டாஸ்க் தான். இந்த மாதிரி கூட கொடுத்துருந்தா வேறு மாதிரி வந்திருக்கும். இந்த டிக்கெட்டு ஃபினாலே வேறு மாதிரி போயிருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம கடைசி வரைக்கும் புலம்பிட்டு தான் இருக்கணும். அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அதை செஞ்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களா.